விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். துருக்கியிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய உருவ பொம்மை ஒன்று கிரேன் இயந்திரத்தின் மேல் உச்சியில் தொங்கவிடப்பட்டு நடுவானில் அந்தரத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்படுவது போன்ற ஒரு காட்சி சித்தரிக்கப்பட்டு உலகையே பிரமிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, துருக்கியின் மிக சனநெரிசலுடன் கூடிய ஒரு நகர பகுதியிலே ஒரு கட்டிட நிர்மாணம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஒரு பகுதியில் ஒரு கிரேன் இயந்திரத்தின் நுனியில் கயிற்றினால் தொங்கவிடப்பட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய உருவ பொம்மையை சில துருக்கிய வசனங்களுடன் கூடிய பதாகைகளோடு தொங்கவிட்டு உலகுக்கு ஒரு செய்தியை துருக்கியினுடைய மிக முக்கியமான பலஸ்தீன ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது நெதன்யாகுவுக்கு தூக்கு தண்டனை அல்லது மரண தண்டனை போர்க்குற்றவாளி என்ற அடிப்படையில் விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் இதன் மூலம் உணர்த்தி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. துருக்கி ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நடுவராக செயற்படுகிறது. அவர்கள் முன்கொண்டு வந்த செயற்திட்டங்களில் காசாவில் துருக்கிய இராணுவம் வருவதனை இஸ்ரேல் தொடர்ந்தும் ஆட்சேபித்து வருகிறது. இஸ்ரேல் காசாவிலே தொடர்ந்தும் யுத்த அமைதி காலத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக துருக்கி மற்றும் இதர அரபு நாடுகளைச் சேர்ந்த சில நாடுகளினுடைய படைகள் அங்கு வருவதை தொடர்ந்தும் ஆட்சேபித்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் துருக்கியினுடைய இந்த செயற்பாடு தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. குறித்த சம்பவத்தின் மூலம் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை துருக்கி அரசாங்கம் ரஜப் தய்யிப் அர்துகானின் ஜனாதிபதி தலைமையில் மேற்கொள்வதாகவும் அவர்களுக்கு எதிரான வன்மமான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு அவர்கள் ஆதரவு அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வன்மம் துருக்கியில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக கருதப்படாது, அது வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாக கருதப்படுவதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இது இஸ்ரேலினுடைய எதிர்ப்பு நடவடிக்கையாக மட்டுமன்றி துருக்கி அரசாங்கத்தின் ஆதரவு நடவடிக்கையாகவும் கருதுவதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆனால் இதனை யார் செய்தார்கள் என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. இஸ்ரேல் பிரதமரை உண்மையில் தூக்கிலிடுவதுதான் சிறந்த தண்டனையாக இருக்கும். அதுவே காசா மக்களின் இனப்படுகொலைக்கு சிறந்த தீர்வாகவும் அடுத்து இது போன்ற ஒரு நடவடிக்கையை முன்கொண்டு செல்ல எத்தனிப்பவர்களுக்கு ஒரு மாற்று தண்டனையாகவும், அவ்வாறு எத்தனிப்பவர்களுக்கு அந்த எண்ணமே வந்துவிடக்கூடாது என்பதும், அந்த எத்தனிப்பாளர்களுக்கு உங்கள் எத்தனிப்பு தவறானது என்பதனை கற்பிப்பதற்கான தகுந்த பாடமாக இதனை கருதுவதாகவும் அதன் மூலம் அவர்கள் உணர்த்த முயல்வதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக துருக்கியினுடைய இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டு துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுத்தப்பட்டுள்ள சூழலில் மீண்டும் அவற்றை சுமூகமாக்குவதற்கு இரு தரப்புகளும் பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறலாம் என்று சில தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த சம்பவம் பதிவாகிறது. இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான வாசகங்களுடன் கூடிய இந்த சம்பவமானது சர்வதேச அளவில் சற்று பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மேற்கொண்ட இனப்படுகொலை மற்றும் இன சுத்திகரிப்புக்கு எதிராக உலகெங்கிலும் பரவலான கோஷங்கள் வலுத்து வருகின்ற பின்னணியில் துருக்கியிலும் இந்த சம்பவம் பதிவாகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்ந்து அன்பான நேயர்களே.